கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க அசல் அமௌண்ட் என்ன? 10,000 ரூபா. இப்போது இதில் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? இதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 2%, ஒரு வருஷத்துக்கு 2%. ஸோ 2% கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 × 4 8%. ஓகேங்களா? 2 × 4 8%. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே அதோட தனி வட்டிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போது 10,000ல் 8% என்ன? நான் சொல்லியிருக்கேன், 10% கண்டுபிடிக்கிறதா 1 0 கேன்சல் பண்ணணும், 1% கண்டுபிடிக்கிறதா 2 0 கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த அமௌண்ட்டு தான் 1%க்கான அமௌண்ட்டு. இப்போ 8% கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? 100 × 8 800. இதுதான் மனக்கணக்கில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பர்சன்டேஜ் தான்.